நல்லா கேளுங்க இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்குவோம். சுபஹ்க்கு பின்னால உள்ள தூக்கம் மீக்குதே, சூரியன் உதிக்க முன்னால் சுபஹ் தொழுகைக்கு பின்னால், இந்த நேரத்துல நீங்க தூங்குற தூக்கம் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வால முடிவு செய்யப்பட்ட எல்லா நலவையும் தடுக்கிற தூக்கம். உம்ரா போறதுக்கு இன்னும் அண்ணேந்திக்கும் தடை, ஹஜ் எப்பயோ செஞ்சிக்கணும் தடை. ஏன்? இந்த நேரம் நௌமத்து சுபஹ் என்ற ரொம்ப பயங்கரமான தூக்கம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்க கூட கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான சஹாபாக்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தினா. மனுஷனை தவிர மிருகங்கள் எல்லாம் இந்த நேரத்தை ஹயாத்தாக்குது. விடிய காலையிலே ஒரு காகம் கூட எழும்பிடும், மத்த மிருகங்கள் கூட எழும்பிடும். எங்கன வந்தா 8 மணி சூரியன் உதிச்சதும் தெரியா, அவன் லுஹராவினையும் தெரியா. தூக்கத்திலே அவனோட வாழ்க்கை போகுது. எந்த நேரம் ஹயாத்தாக்கணும், எந்த நேரத்துல வாழ்க்கையோட நலவுகள் எடுக்கணும் ஒன்றும் தெரியா. எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் கைகூடும்? எங்கட வாழ்க்கையில நாங்க ஆசைப்பட்டது எல்லாம் எப்படி கிடைக்கும்? ரப்ப சந்தோஷப்படுத்தாம. இந்த நேரம் அல்லாஹ்க்கு சந்தோஷமான நேரம், சுபோக்கு பின்னால உள்ள நேரம். இது தூங்குற நேரம் அல்ல, இது வீண் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அல்ல. எத்தனையோ வாலிபர்கள் பாவம், இவங்களுக்கு இதனுடைய பொறுமதிகள் தெரிய விடிய 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 முழிச்சு கொண்டிருக்கிறான். ஆந்தைகள் மாதிரி முழிச்சு கொண்டு விடிஞ்சதுக்கு பிறகுதான் சில வாலிபர்கள் தூங்குறான். எப்படி அந்த நேரத்தை ஹயாத்தாக்குது? வாழ்க்கையில நலவு நடக்குமா? ஒன்றும் நடக்காது. என்னதான் தலைக்கீழ விழுந்து செஞ்சாலும் வாழ்க்கையில பரக்கத் வராது, நிம்மதி இருக்காது. எவ்வளவு தான் குடும்ப வாழ்க்கை தேடி தேடி ஒரு பொண்ணை முடிச்சாலும் சந்தோஷம் இருக்காது. ஏனென்றா வாழ்க்கையில முடிவு செய்யற நலவுகள் அந்த நேரங்கள் ஹயாத்தாக்கப்படுவதில்லை. சில நேரங்களை உதாசீனம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சஹ்ரிபுனு வதாஅத்துல் ஹாமிதி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச இந்த துஆவை கவனிச்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் அதிகாலை பொழுதுல என் உம்மத்துக்கு பரக்கத் செய் என்று நபியோ செஞ்ச இந்த துஆவை கவனிச்சாங்க. ஏன் இப்படி செஞ்சாங்க? ஏன் இந்த சின்ன நேரத்துல நபியோ அப்படி செய்யணும்? சுபோக்கு பின்னால சூரியன் உதிக்க முன்னால ஒரு 20 நிமிஷம் தான் நீக்கும், மிஞ்சி போன ஒரு அரவர். இந்த நேரத்துல என்ன பரக்கத் செய்யலும்? பாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபோ தொழுந்ததுக்கு பின்னால யுத்தம் ஆரம்பிக்கிறேன்டாலும் சுபோ தொழுந்த உடனே தான் படைகள் எல்லாம் அனுப்புறாங்க. பார்த்தா இந்த நேரத்துல என்னமோ உண்டியுது. இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, அவங்களோட வியாபாரம் மற்ற நேரத்தில் இருக்கிற வியாபாரத்தை சுபோக்கு போறோம் இவங்க கொண்டு வந்து சுபோக்கு போறோம் வியாபாரம் செஞ்சாங்க. இவங்க வெளிநாடுகளுக்கு இவங்க சாமா அனுப்புறோம் அவங்களோட நாட்டுல. இவங்க என்ன செஞ்சாங்க, மற்ற நேரத்துல அனுப்பாம சுபோக்கு பொறவுள்ள நேரத்துல தொழுந்த உடனே சாமான எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பினாங்க. கிதாபுல எழுதுறாங்க எப்படி என்றா, வாழ்க்கையில் எப்படியான பரக்கத்தை அவங்க பார்த்தாங்கன்றா, அவங்களோட வீடு ஓரளவுக்கு தான் நீந்துச்சு. அவங்க வியாபாரம் செஞ்சு கிடைச்ச லாபத்தை வைக்கிறதுக்கு வீடு தேடினாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு லாபத்தை அந்த நேரத்துல செஞ்ச வியாபாரத்துல கண்டதாக சஹாபாக்கள் எழுதுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலவங்க நேரடியா கேட்கிறார், இதுக்கு நபி அவங்க நேரடியா தூங்க வானம் என்று சொல்லி இல்லை. தூங்க வானம் என்று அந்த ஹதீஸ் அறியுது, அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை. அந்த நேரத்துல தூங்க வானம் என்று சொல்லி, ஆனா தூங்குங்க என்றும் ஹதீஸ் இல்லை. அந்த நேரத்துல நீங்க எல்லாம் தூங்குங்க, அந்த நேரத்தை ஹயாத்தாக்க வானம் அப்படி என்பதாகவும் ஹதீஸ் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரூபத்துல காட்டிக்கிறாங்க. அப்படி என்றா சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், திர்மிதியுடைய ஹதீஸ், நிறைய கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய தொழுகைய தெளிவா இந்த ஹதீஸை கேளுங்க. 7 மாதம் இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூரா நாள்ல இருந்து மௌத்து வரைக்கும் இந்த ஹதீஸ வாழ்க்கையில் அமல் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அமல் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுந்ததில இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் யாரோடையும் பேச மாட்டான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பத்தி எழுதுறாங்க, எவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு விருந்தாளி வந்தாலும் அவரோட கூட பேச மாட்டாங்க சூரியன் உதிக்கிற வரைக்கும். அப்படி கண்ணியப்படுத்தினாங்க அந்த நேரத்தை. என்ன செய்வாங்க? திக்ர், ஸலவாத், தஸ்பீஹ் இதிலே தான் நீப்பாங்க. சூரியன் உதிச்சதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின், எந்த மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தா தொழுது சும்ம கஅத யذ்குருல்லாஹ், அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்றான், ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிட்டு சும்ம ஸல்லா ரக்காத்தைன்,
எலும்பி 2 ரக்காத் தொழுந்துட்டு யார் வீட்டுக்கு போவாங்களோ கானத் கஅஜ்ரின் ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மா தாம்மா தாம்மா, பூர்த்தியான ஹஜ் உம்ராவை செஞ்சவராக ஒரு வீட்டுக்கு போறார் என்ன. எங்கட மஹல்லால தான் தொழுதும், எங்கட மஹல்லால தான் திக்ர் செஞ்சோம், ஆனா நன்மை பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய நன்மை. அவர் ஒரு ஹஜ் செய்தவரை போல நன்மை கிடைக்கும் அவருடைய மஹல்லால இருந்து. அதனால இந்த நேரத்தை வீணாக்கவான. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதபுல் முஃப்ரத்ல கொண்டு வராங்க, ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால நௌம அவ்வலின் நஹார் ஹர்குன், எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகை பகலுடைய ஆரம்பம், அதாவது இதுக்கு சொல்றேன் பகலுடைய ஆரம்பத்துல தூங்குற தூக்கம், சுபஹ்க்கு பின்னால தூங்குறேன், இந்த தூக்கத்துக்கு பேர் தான் நௌமுன் ஹர்குன். அப்படி என்றா கிழிச்சி போடக்கூடிய தொழுகை. உதாரணம், ஒரு பொறுமதியான ஒரு பேப்பர் ஊட்டுத டீட், இந்த டீட்டுட பொறுமதி எல்லாமாக்கணும் என்ன செய்யுது, துண்டு துண்டா கிழிச்சு வீசி விட்டுருவோம். கிழிச்சா பொறுமதிக்குமா, அதை ஒட்டிக்கிட்டு எடுக்கலும், ஆனா கிளியாம இந்த பொறுமதியை காணல. அதுல ஒன்றுட பொறுமதியை எடுக்கணும் என்றா அதை கிழிக்கணும். எங்கட வாழ்க்கையோட பொறுமதி அல்ல எடுக்கிறான், இந்த தூக்கத்தால எங்கட வாழ்க்கை அல்ல கிழிச்சு போடுறான் என்றா. அவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு தூக்கம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவுல் ஒண்டிக்குது, இந்த தூக்கம் நௌமத்து சபா மஜ்ஹரத்துன்னு எழுதுறான். மஜ்ஹரா என்று சொல்லி சொன்னா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈக்கக்கூடிய சந்தோஷத்தை அல்லாஹ் எடுத்து போட்டுடும். சுபோக்கு போற தூங்குறதால குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் ஈக்கா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ்க்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்று படிச்சு கொடுத்தாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி, 4 வார்த்தை. இந்த துஆவை யாரு சுபஹ்க்கு பின்னால பேணுதலா ஓதி கொண்டு வருவாங்களோ, இந்த துஆவை யாரு பேணுதலா ஓதுவாங்களோ, துனியாவுடைய ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் நீங்க தேடி போ தேவல்ல, அல்லாஹ் உங்களோட காலடிக்கு கொண்டு வருவான் என்பதாக உலமாக்கள் எழுதுறான். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி, 4 வார்த்தை சுபஹ்க்கு பின்னால பேணுதலா ஓதும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வந்து, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. இந்த வார்த்தைகளை மோதுறது துனியா ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் கொண்டு வரும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகள்ல வைத்து விசேஷமா பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. இவங்க ஒரு தடவை கிதாபுகள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு போறாங்க. பெய்த்திட்டு சுபஹுடைய தொழுகை முடிஞ்சு சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வாராங்க, சூட்டோட சூடா வீட்டுக்கு வாராங்க. சுபஹுடைய தொழுகைக்கு போகக்கூடிய நேரம் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ முஸல்லால, அதே இடத்துல உட்கார்ந்துட்டீங்க. கேட்டாங்க அவங்ககிட்ட, ஜுவைரியா நாங்க விட்டுட்டு போன நேரத்துல இருந்து அப்படியே தான் நீக்கிறீங்களா? சொன்னாங்க, அப்படியே தான் நீக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், திக்ர்ல நீக்கிறேன். அதுக்கு பின்னால ஒரு திக்ரோன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இல்லை இங்க விஷயம். ஏனென்றா அந்த சஹாபி பெண்மணிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி மார்ல இருந்து சஹாபி பெண்மணிகளுக்கு கூட தெரியும், சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரத்தை நான் வீணாக்க கூடாதுன்னு சரி. எங்கட பெண்களுடைய நிலைமை நானும் நீங்களும் தான் கேள்வி கேட்கும். என் மனைவி வீட்டுல என்ன செய்யற, சுபஹ்க்கு போறோம். சில மனைவிமார் தூக்கம், சில மனைவிமார் எழும்புறதே இல்லை, சுபஹ்க்கும் இல்லை. போகக்கூடிய நேரம் ஒரு டீ ஒன்று எதிர்பார்த்து போகும், மனைவி பார்த்தா சுபஹ் தொழுந்துட்டு தூக்கம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல பொறுமதி என்னன்னு தெரியா. இந்த நேரத்துல தூங்கினா கிதாபுகள் எழுதுறாங்க உலமாக்கள், வீட்டுக்குள்ள ஒரு தங்க மலையொண்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா சொரண்டி சொரண்டி செலவழிச்சாலும் அந்த தங்க மலையை கொண்டு வாழ்க்கையில பரக்கத்தை பார்க்கவே மாட்டாங்க என்று எழுதுறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு முசீபத்தை கொண்டு வாரு உலமாக்கள் நிறைய கவுல்களில். அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடு. சுபோக்கு பின்னால உள்ள நேரத்துல கிதாபுகள் உலமாக்கள் எழுதுறாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க சஹாபாக்களுடைய சபைக்கு போவோம். இப்னு ஹாஜ் அல் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, சஹாபாக்களுடைய சபைகளுக்கு மஸ்ஜிதுகளுக்கு போனா சுபோக்கு பின்னால சஹாபாக்களை பார்ப்போம், இந்த தேன் கூட்டுல தேனீகள் எப்படி ஒரு சத்தம் ஒன்று போடும் ரீங்காரம், இத போல
மஸ்ஜிதுக்குள்ளால் அவ்வளவு சத்தமேன் சுபோக்கு போற உள்ள நேரத்தை திக்ர்ல கழிச்சு கொண்டிருப்பாங்க அவ்வளவு சஹாபாக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுல பெருமதி என்னன்னு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபோக்கு பின்னால் உள்ள நேரத்தில் இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் யார் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு செய்யக்கூடிய அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, செய்யறவங்க என்று சொல்லல, அந்த திக்ர் செய்யற கூட்டத்தில் அவங்க உட்கார்ந்துதான் இருக்கிறாங்க. திக்ர் செய்யறவங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சமூகத்துல 4 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுத்துடுவான். சுப்ஹான். அடிமைகளை உரிமை விடுற என்று இஸ்லாத்துல நிறைய விஷயங்களுக்கு அடிமைகளை உரிமை விடுறே அல்லாஹ் பேசுறாங்க. ஏனென்றா பெரிய அமல் இஸ்லாத்துல. அல்லாஹ் தஆலா 4 அடிமைகளை அந்த கொஞ்ச நேரம் ஹயாத் ஆக்கினால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. சுபோக்கு பின்னால தன்னுடைய மகன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, ஏ அருமை மகனே, இந்த நேரத்துல மட்டும் உன்னோட தூக்கத்தை வச்சு கொள்ளாத சுபோக்கு போறோம். ஏனென்றா தன்னுடைய படைப்பினங்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய முழு படைப்புகளுக்கும் அல்லாஹ் நலவ முடிவு செய்யற நேரம் தான் சுபோக்கு பின்னால் உள்ள நேரம். அந்த நேரத்துல உன்னை தூக்கத்தை வச்சு கொள்ளாத, அப்படி வச்சா அல்லாஹு தாலா வாழ்க்கையில எல்லா நலவையும் தடுப்பான்டா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பறக்கத் தோணுமெண்டா, தொழில பறக்கத் தோணுமெண்டா, படிப்புல பறக்கத் தோணுமெண்டா, ஆயுள்ல பறக்கத் தோணுமெண்டா, சந்தோஷத்துல பறக்கத் தோணுமெண்டா, எங்கட வாழ்க்கையில தேவைகள், நாட்டங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற ஓணுமெண்டா, ஹயாத்தாக்க வேண்டிய நேரம் சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம். வெறுமனே சுபஹுடைய தொழுகைக்கு வாரது, தொழுதத்துக்கு பின்னால் அவசரமா வீட்டுக்கு போறது, இப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் சுபஹ்க்கு பின்னால உள்ள நேரம் அது ஹயாத்தாக்கப்பட வேண்டிய நேரம் என்பதாக உள்ளத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனையை வச்சுக்கொண்டே இருக்கணும் மௌத்து வரை. இந்த நேரத்தை ஹயாத்தாக்குறதால வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்கலும். முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹு தஆலா இந்த வருடமும் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து என்னென்ன விஷயங்களை எங்களோட வாழ்வியல்ல நாங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோமோ இந்த விஷயத்தையும் கட்டாயம் கொண்டு வாங்க. சிலவங்க 5 நேரம் தொழுகையில மட்டும்தான் கவனம், மத்த நேரங்கள்ல கவனம் இல்ல. இந்த நேரத்தை கட்டாயம் ஹயாத்தாக்குங்க, வாழ்க்கையில பல மாற்றங்களை காணலாம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக.